பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் அடங்கிய தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. பங்களாதேஷ் மீர்போரில் இந்த முதல் போட்டி நடைபெறவிருக்கின்றது. 3 போட்டிகளாக இந்த தொடர் நடைபெறப் போகின்றது. 2027 ஆண்டு உலக கிண்ணத்தை குறிவைத்து 2 அணிகளும் தங்களுடைய முதல் ஏற்பாட்டில் களமிறங்கி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ICC T20 உலக கிண்ணத்தில் பங்களாதேஷ் பங்கேற்கவில்லை, சிக்கல்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு கை கொடுப்பதாக கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் T20 உலகக்கிண்ணம் நிறைவடைந்தது. இப்பொழுது உடனடியாகவே பங்களாதேஷுக்கு சென்றிருக்கின்றது பாகிஸ்தான். அங்கே 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். T20கள் இனி கொஞ்சம் சூடு குறைந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இனி விளையாடப்படும் அடுத்த உலகக்கிண்ணம் வரையில் என்பது வெளிப்படை உண்மை, அனைவருக்கும் தெரிந்த விடயம். எனவே பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி தங்களுடைய அணியை மீள் கட்டுமானம் செய்கின்ற ஒரு நிலையில் இந்த தொடரை ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக முன்வரிசையில் 3 துடுப்பாட்ட வீரர்களுக்கு அறிமுகம் வழங்கப் போகின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் 3ஆம் இலக்கத்தில் அறிமுகம் வழங்கப்பட போகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக T20 உலக கிண்ணத்தில் கூடுதலான ஓட்டங்களை பெற்று இப்பொழுது சாதனை படைத்திருக்கும் சாயிப்சதா ஃபர்ஹான் ஒருநாள் சர்வதேச போட்டி அணியில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார். இவருக்கு 30 வயதாகி இருக்கின்றது. அதே போன்று மாசதாக், ஷமியுல் ஹுசைன் போன்ற வீரர்களும் கூட இந்த அணியில் சேர்த்துக் கொள்ளப்படவிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பபர் அசாம் இந்த அணியில் இல்லை. இதுதான் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. பபர் அசாம் இனி ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இருந்து விலக்கப்படுவாரா, இவர் டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம்தான் இனி விளையாடப் போகின்றாரா, இப்படியான பல கேள்விகள் தொங்கி நிற்கப் போகின்றன. எனவே எதிர்காலத்தில் நாங்கள் என்ன நடக்கப் போகின்றது, இவ்வாறு விஷயங்கள் நடைபெறப் போகின்றன என்பதை பார்க்கலாம். மறுபுறத்தில் பங்களாதேஷ் அணி லிட்டன் டேஸை மீண்டும் அணிக்குள் கொண்டு வந்து மத்திய தர வரிசையில் குறிப்பாக 5வது இலக்கத்தை பலப்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கின்றது. அவர்களும் ஓரிரு சில மாற்றங்களை முயற்சிக்கின்றார்கள். ஆனால் கிட்டத்தட்ட பங்களாதேஷ் அணியில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே மெஹதி ஹசன் மிராஸ் தான் அவர்களுடைய தலைவராகவும் இந்த போட்டியில் பங்கேற்கப் போகின்றார். 2 அணிகளும் தங்களுக்குள் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள். இந்த தொடர் எவ்வாறு அமையப் போகின்றது, குறிப்பாக ஷைன் ஷாஃப்ரி கடந்த 2 தொடர்களையும் அவருடைய அணித்தலைமையில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இலங்கை அணிக்கு எதிராக, தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக பாகிஸ்தானில் வைத்து வெற்றியினை பெற்றுக் கொண்டவர். இப்பொழுது பங்களாதேஷில் வைத்து இவர்களால் வெற்றி பெற முடியுமா? இறுதியாக பங்களாதேஷில் நடைபெற்ற தொடரில் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை 3-0 என வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதும் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒரு நட்பொன்று இப்பொழுது அண்மை காலத்தில் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ICC T20 உலக கிண்ணத்தின் பிரச்சனைகளுக்கு பின்னர் உருவாகி இருக்கின்றது. அதற்கு முன்னர் இவர்கள் அந்தளவத்திற்கெல்லாம் நல்ல நட்போடு அல்லது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு உதவியதாக இல்லை என்று பாகிஸ்தான் சார்பான வீரர்கள் கூட சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவை எல்லாம் முடிந்து இப்பொழுது இந்த 2 அணிகளும் தங்களுக்குள் போட்டிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கம் இன்னும் இப்பொழுது அதிகமாகி இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற போட்டியில் என்ன முக்கியமான விடயங்கள் நடைபெறப் போகின்றன, வீரர்கள் யார் சோபிக்கப் போகின்றார்கள், அடுத்த கட்ட நோக்கிய நகர்வுக்கு இந்த தொடர் எவ்வாறு கை கொடுக்கப் போகின்றது, போட்டி முடிவடைந்ததும் ஸ்கோர் விவரங்களோடு சந்திப்போம்.